நமக்குள்ளாக இந்த சேஞ்சஸ் நடக்க மாட்டேங்குது, அல்லது வேற ஒருத்தர் சொல்றதை நம்மளால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஏற்கனவே சில பதிவுகள், நம்முடைய பிரெயின்ல சில கான்செப்ட்ஸ் உருவாயிருக்கு, சில ஐடியாஸ் நமக்குள்ள உருவாயிருக்கு. இப்ப அதை தான் மேப்னு சொல்றோம், மைண்ட் மேப். எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ இந்தியாவை பற்றி ஒரு படம் வரையணும்னு வச்சுங்க, ஒரு மேப் போடணும் அப்படின்னு சொன்னா, சரியா இந்தியாவை மேப் போடணும்னு சொல்லி சொன்னா இந்திய அளவுக்கு ஒரு படம் வரைஞ்சாதான் சரியா மேப் போட முடியும். பொதுவா எந்த மேப்பும் அப்படி இருக்காது. சின்ன மேப்ஸ் இருக்கும், பெரிய மேப் இருக்கும். ஆனா இந்திய அளவுக்கு நீங்க மேப் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப இந்த மேப் வரையறதுக்காக 3 காரியங்கள் செய்யறாங்க, 3 காரியம் செய்யறாங்க. ஒண்ணு, டெலீட் பண்றாங்க. என்ன டெலீட் பண்றாங்க? எந்தெந்த காரியங்கள்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கறத டெலீட் பண்றாங்க. இப்ப நீங்க வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இந்த ஊரை பார்க்க முடியுமா? வேர்ல்டு மேப்ல பார்க்க முடியாது. இந்தியா மேப்ல முடியாது. தமிழ்நாடு மேப்ல பார்க்கலாம். சோ எந்த மாதிரியான மேப் வரைகிறாங்களோ அதுக்கு தகுந்த செய்திகளை வைத்துக்கொண்டு மற்ற காரியத்தை டெலீட் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க, டிஸ்டார்ட் பண்றாங்க, கொஞ்சம் வேற மாதிரி ஆக்குறாங்க. ஒரு இப்படி இப்படி கோடு போட்டிருந்தாங்க கூகுள் மேப்ல, இப்படி கோடு போட்டிருந்தாங்கன்னா நீங்க அப்படியே போனீங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். கூகுள் போய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயோ போற மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி பண்ண முடியாது, டிஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அது, ஏன்னா மேப் வரையறதுக்காக. 3வது, ஜெனரலைஸ் பண்ணுவாங்க. ஜெனரலைஸ்னா பொதுவா ஒரு காரியத்தை பொதுமைப்படுத்துவாங்க. ப்ளூ கலர்ல போட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் ப்ளூ கலர் பாக்குறீங்களோ அதெல்லாம் என்னதுதான், பிளாக் சி கூட ப்ளூவா தான் போட்டிருப்பாங்க. பேர் எழுதிருப்பாங்க பிளாக் சீன், கூவம் அப்படின்னு எழுதிருப்பாங்க. நமக்கு வெளியே பார்க்கறதுக்கு கருப்பு கலர்ல தெரியும், ஆனா மேப்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் தெரியும். ஏன்னா தண்ணினா ப்ளூ கலர்ல. சோ 3 வேலை செய்யறாங்க, டெலிட், டிஸ்டார்ட், ஜெனரலைஸ். இதே பேட்டர்ன்ல தான் நம்முடைய மூளைக்குள்ளாக செய்திகள் போகுது. நமக்கு ஒரு ஐடியா ஏற்கனவே பிக்ஸ் ஆயிருக்குது. சோ செய்திகள் வரும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம மேப்புக்கு எப்படி சூட் ஆகுதோ அந்த செய்திகள் மட்டும்தான் என்ன ஆகும் உள்ளுக்குள்ள. நாம டெலீட் பண்றோம், காரியங்களை சிதைச்சு விடுறோம், காரியங்களை பொதுமைப்படுத்திக்கிறோம். இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆனா இப்படிதான் உள்ள போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கா எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் உங்க பக்கத்துல உள்ளவங்களை பாருங்க, சொல்லுங்க பார்த்து, நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க? We are not seeing things as it is. We are seeing things as we are. காரியங்களை அது எப்படி இருக்குதோ அப்படி நம்ம பார்க்கல, நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் பார்க்கிறோம் காரியங்களை. சோ நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக என்ன மாதிரி நாம நல்லவங்களா இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் என்ன பார்ப்போம், நல்லவங்களா பார்ப்போம். நான் நல்லவனா இருக்கிறதுனால மட்டும் பார்க்கல, தட் இஸ் ட்ரூத். எல்லா மனிதர்களும் அந்த கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவத்துல, கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அவங்களால என்ன பெஸ்ட் டிசிஷன் எடுக்க முடியுமோ அதை தான் அவங்க எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அது பெஸ்ட் டிசிஷன். அது சில சமயம் தற்கொலையா கூட இருக்கு. அது ஒரு மோசமான தீமையான காரியம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுல அவங்க எடுக்கக்கூடிய பெஸ்ட் டிசிஷன் என்னது, அதுதான். அவங்க மேப்ல அவ்வளவுதான் இருக்குது. இதை செஞ்சா உனக்கு இதுல தீர்வு கிடைக்கும், அவங்க மேப்ல இருக்குது. அப்ப நம்ம ஒரு ஆளை திருத்த முடியாது, ஆனா ஒரு ஆளுக்கு சாய்ஸஸ் அதிகமாக்கி கொடுக்க முடியும். என்கிட்ட சொன்னாரு, ரொம்ப டிப்ரெஷன்ல, ரொம்ப டிஜெக்ஷன்ல என்கிட்ட சொன்னாரு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போலான்னு. நான் அவருக்கு ஆறுதல் சொல்லல, அவருக்கு சாவறது தப்புன்னு சொல்லல. நான் அழுத்தி சொன்னேன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போலாம். அவர் சொன்ன அதே வார்த்தை நான் திரும்பி அழுத்தி சொன்னேன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போலாம், ஆனா வேற மாதிரி வாழ முடிஞ்சா வாழ்ந்துடலாம்ல அப்படி சொன்னேன். எனக்கு நீங்க ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, வேற மாதிரி வாழ முடியுதா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த முடிவு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல மனிதர்கள் எது பேசும் போதும் நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன யோசிக்கணும்னா, ஏதோ நல்லது சொல்றான், ஏதோ நல்ல காரியம் அவனுக்குள்ள இருந்து ஏதோ நல்லது சொல்றான், அந்த நல்லது என்ன அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த நல்லது என்ன,
அது நல்லதா உங்களுக்கு தெரியாத போது அதுக்கு சாய்ஸஸ் கொடுக்கும். விளங்குதுங்களா? வேற மாதிரி சொல்றேன். இப்ப நான் ஒரு ஆள் கையில ஒரு மேப் இருக்கு, அந்த மேப்ல வந்து வெறும் ஹைவேஸ் தான் தெரியுது. அவர் எப்படி டிராவல் பண்ணுவாரு? அதுலயே போவார். நீங்க போறீங்க பக்கத்துல 2 விரல வச்சு கொஞ்சம் பெருசாக்கி விடுறீங்க, அந்த மேப்பை பெருசாக்கி, இங்க பாரு இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி இருக்குதுன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடாது எந்த வழியில போகணும்ட்டு. ஆனா அவனுக்கு எந்த வழியில போகணும் அப்படிங்கிறதுக்கான பல வழிகளை உங்களால என்ன பண்ண முடியும்? காண்பிக்க முடியும். மேக்கிங் சாய்ஸஸ் இஸ் கால்டு கிவிங் ஃப்ரீடம். அதுதான் அவனுக்கு நீங்க ஃப்ரீடத்தை என்ன பண்றீங்க? ஏற்படுத்து, சாய்ஸஸ் கொடுங்க. சோ முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லாரும் சரியான விதத்துல அவங்களுக்கு தெரிந்த விதத்துல என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிந்த விதத்துல அவங்க சரியா யோசித்து சொல்றாங்க. அது சில சமயம் அவங்களுக்கே தீமையா கூட என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஆனா அவங்க அதை தீமையா அவங்க என்ன பண்ணல? கன்சிடர் பண்ணல. தி பெஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில அவங்க எடுக்கக்கூடிய பெஸ்ட் சாய்ஸ் அதான் இருக்கும்.